நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தக்காளி சூப்போட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, பூண்டு கொஞ்சம், அதோட ஒரு தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காயோட மிளகு, ஜீரகம், பூண்டு, சோம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதோட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நண்டை தூக்கி போட்டு வறுக்க வேண்டியது தான். அதோட தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா முருகலாவோ இல்லை கொஞ்சம் கிரேவி பதமோ வறுத்து தக்காளி சூப்போட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.